இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேருக்கும் இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா. இந்த பக்கம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க. நம்முடைய ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. முதல்ல என்னென்ன ராசிக்கு என்ன அப்படின்னு போறதுக்கு முன்னால சில காமன் கொஸ்டின்ஸ் போவோம். முதல்ல பணத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? வாய்ப்பில்லை ராஜா. ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார். அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிருவாங்க. புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றேன். ரிஷபராசிக்கு சார், ரிஷபராசிக்கு அவங்களுக்கு தொழில் ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும் சார். கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய நேரம் சார். இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். கிடைக்கும்னு வாங்கினதுனாலதான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது, வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. யாருக்கு இஎம்ஐ முடியாது? கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும், பணம் ஏமாற்றம் வரும். அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான இயரா இருக்கும். சிம்மத்துக்கு சார், இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில தயவு செய்து இங்கெல்லாம் கடன் கேட்கறவங்க அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். பயப்படுறதுல ஒண்ணு இல்ல, இது பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? அதாவது எந்த ராசி தப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லைன்னா பிரச்சனை. மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. இல்ல புரியல. இவங்களுக்கு நடுவுல புதன் வருவாரு. இந்த புதன் பாய் பெஸ்டி மாதிரி. இந்த வருடம் வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சிக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். எல்லாவும் பார்த்துப்பா. புதுசா கடனாகுங்கிறீங்க, இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க. அவன் எவ்வளவுதான் குறைச்சு? பொதுவாக சிம்ம ராசிக்கு எப்பவுமே வயிறு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை இந்த வாட்டி அவங்களுக்கு அதிகமாக வர பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2020. ரிஷபராசி. ரிஷபராசி கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது? சிம்மம். ஏன்? சோழி முடிச்சு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். எதை வச்சுங்க சொல்றீங்க? நிதானமா பேசினாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தை குமுறுன்னு குமுறாங்க. எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசிங்க சார். அவங்களுக்கு விருச்சிக ராசிக்கே நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவங்க நேச்சுராவே அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப போய் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது சரி வராதுங்க. என்ன ராசி வந்திருக்கோ அதற்கான பலன்களை இங்க 1-2 பேர்ட்ட கேட்கலாம். ராசியான ஆளு பிரவீன் தான். விருச்சிகம். திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு. என்ன சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். காதல் ஏதாவது தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன கொடுமை சரவணன். ஒரு நிமிஷம். விருச்சிகத்துக்கு பொறுத்த அளவுக்கு சார் 3ஆம் இடத்துல ப்ளூட்டோ பிளானட் பிளேஸ் ஆயிருக்கு சார். வீட்டோட இருப்பாங்க, வீட்டுல இருந்தே நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம பாசிவ் இன்கம்கான வழிமுறைகள் நிறைய வரும் சார் உங்களுக்கு. விருச்சிக ராசிக்கு ஓகே தான். தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் போற போக்குல விருச்சிக ராசி சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. யார் மேலே அதிகமாக அனுபவிச்சிருக்காங்களோ அந்த டார்ச்சர் தாங்க முடியும், உங்கள்கிட்ட ரிப்பல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை ஒன்று அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லை வேற யாரையா டிப்ரெஷனில் போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் எல்லா இம்பாக்ட்லையுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரன் எங்கேயோ போயிடுவான் சார். அப்போ ரொம்ப காலமா இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகிற வருஷம். கண்டிப்பா. இப்போ எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? 2 years 3 years லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்கிறதுனால விட்டுடாம புடிச்சுக்கிறது நல்லது. நீங்களா யாருடா? ஏன்னா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது பெரிய கஷ்டம். பொறுத்தெல்லாம் விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்ல இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஜோசியர் சொல்லிட்டாரு, பேரண்ட் சொல்லிட்டாருன்னு ஒத்துக்காது. நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஓகே, அடுத்தது சிம்மம் எப்படி இருக்கும் 2026? சிம்ம ராசி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க. எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னு இருக்கும். லிட்டரலா விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும். சிம்ம ராசி நல்லா தான் சார். சனி பகவான் 8ல இருந்தாலும் கூட சரியான நேரத்தை பயன்படுத்துங்க, கடுமையா உழைப்பு எடுத்துக்கோங்க. அவங்க நேரத்தையும் முயற்சியும் சரியா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியத்துவம் எதிர்பார்ப்பாங்க. ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் நான் பொறுப்பா படைச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க ராஜா. லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. சோழி முடிச்சு.
வாய்ப்பு இருக்கு சார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும். மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. இந்த வருஷம் இஎம்ஐ அடைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ராசி சிம்ம ராசி தான். இன்னொன்று பிரவீனுக்கே வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு பலன் சொல்லலாம். போன ஜென்மத்தில் இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? டெஃபினட்டாக அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? கும்பராசிக்கு வந்து கடன் பிரச்சனை கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2026ல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கு சார். உங்களை மாதிரி இந்த வருஷம் காசு சேர்க்கக்கூடிய ராசி வேற எதுவுமே இருக்காது. இந்த வருஷத்தை ரொம்ப நிதானமாக கொண்டு போங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால் மென்டல் ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பராசிக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லாமே. காதல் வந்து குழப்பமா இருக்கும். காதலிச்சாங்கன்னா அதிக முதலீடு செய்யக்கூடாது. அவங்க வந்து அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சார், பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார். ஸ்கேம். நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் டிசப்பாயின்மெண்ட் வரும். மனதளவில் வீக் ஆவார்கள். கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகும். பார்ட்னர் மூலம் ஏமாற்றப்படுவார். பண மோசடி. சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்லை. சோலி முடிச்சு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா. ஐயா, நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமாக உழைப்பாங்க சார். இவங்க உழைப்பு மூலிமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். கும்பராசி கணவன் மனைவி சண்டை வரும். சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் இவங்களை தப்பான வழிகளில் கூட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. இந்த வருஷம் கும்பராசிக்கு மேரேஜ் கன்ஃபார்ம். நீங்க சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். வீட்டோட அனுமதியோட இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ் ஆகிடும். கடகம். 2026 கடகம். இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார். பிப்ரவரி மந்த்லேருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் கடன் பயங்கரமான ஒரு பாதிப்பில் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு. கடுமையான பொருளாதார சிக்கல். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். படிக்கட்டில் நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு கடகராசியில உச்சமாறு. அதாவது குருவினுடைய பர்த் ஸ்டாரே பூச நட்சத்திரம் தான். கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். என்ன பண்றது, நான் படிக்காம போயிட்டேனே. யோசிக்கிறானே. குரு உச்சம் பெறக்கூடிய ஒரே ராசி வந்து கடகம் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நெக்ஸ்ட் ராசி மகரம். மகரம். நண்பர் சேர்ந்து தொழில் செய்யறது இதெல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் சார். அதாவது அவங்களுக்கு, அதாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் சார். எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெறக்கூடிய ராசியில டாப் மோஸ்ட் மகரம் தான். 100% நடக்கும். மறுதிருமணம், நல்ல வாழ்க்கை அமையும். பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி. அங்கே இருப்பவர்களுக்கு PR சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். புதிய ஃபீல்டில் இருக்கிற ஃபீல்டை தவிர புது ஃபீல்டு முயற்சி பண்ணாங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம் சார். சார், சுருக்கமா சொன்னா புதன் கொடுத்தா லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா இந்த வருஷம் நிறைய அடி விழுந்துச்சுன்னா வெளியே காட்டணும். மே வரைக்கும் அடி விழும். ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும்.